ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் கூடுக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டில் வந்து நம்ம ரவாவை வச்சு தாங்க வந்து ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். பாலும் ரவையும் இருந்தாவே போதுங்க, அவ்வளோ குயிக்காக உங்களுக்கு வந்து ஸ்வீட் கிடச்சிடும். இது கூட கொஞ்சம் நெய்யும் வந்து தேவைப்படுதுங்க. இது வந்து பசங்க பெரியவங்க எல்லாமே வந்து விருப்பமாக வந்து சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். நான் வந்து ஃபுல் ஃபேட் மில்க்கு எடுத்திருந்தேன். இதில் வந்து நான் 2.5 கப் இருக்கும் எடுத்துக்கிட்டேன். இந்த மில்க் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து கொதி வரணும். நான் 1 கப் வந்து சர்க்கரை வந்து எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு சர்க்கரை வந்து கூட்டியோ குறைச்சோ வந்து சேர்க்க முடியும். நல்லா வந்து சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம வந்து இதுக்கு கரைச்சிக்கலாம். நான் வந்து 1 கப்பு வந்து ரவை வந்து எடுத்திருந்தேன். இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து வறுத்த ரவை தான் வந்து நம்ம போடணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டு நல்லா வந்து இதுக்கு வந்து கட்டி இல்லாத வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப்பு ரவைக்கு வந்து நம்ம 2.5 கப்பு வந்து பால் போட்டிருக்கோம். அந்த மாதிரி போடுக்குள்ள உங்களுக்கு சரியாக இருக்கும். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து போட்டுக்கலாம். இதுக்கு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதுக்கு வந்து மிக்ஸ் பண்ணுங்கள், கட்டி இல்லாத பார்த்துங்க. நான் மறுபடியும் வந்து இதில் நெய் போடுறேன். இதில் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவே வந்து நெய் போடக்குள்ள உங்களுக்கு நல்ல அந்த ரிச்னஸ் கிடைக்கும். அந்த ஸ்வீட்டும் வந்து நல்லா திரண்டு வரும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா வந்து வெந்து வந்தது பிறகு நம்ம பால் பவுட்ரு வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பால் பவுட்ரு வந்து போடுறேன். நீங்கள் 4 டேபிள் ஸ்பூன் கூட வந்து போட முடியும். இதை 10 ரூபா பாக்கெட் கிடைக்கிது இல்லைங்களா, அந்த பால் பவுட்ரு கூட நீங்கள் ஒரு பாக்கெட் இதில் போட முடியும். இந்த மாதிரி பால் பவுட்ரு வந்து சேர்க்கக்குள்ளே நல்லா ரிச்சான வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து கிடைக்கும். கட்டி இல்லாத நல்லா நம்ம வந்து இதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நெய் வந்து ஒரே டைமில் எல்லாமே வந்து ஊற்றாத, இதில் 2 டேபிள் ஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போடக்குள்ளே அந்த ரவையில் போயிட்டு நல்லாவே அப்சர்வ் ஆகும். உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மறுபடியும் சேர்த்துக்கிட்டேன். இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் இருக்கும் பைனாப்பிள் எசன்ஸும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லாவே வந்து அந்த ஃப்ளேவரிங் இருக்கும். உங்களுக்கு வந்து வேறு ஃப்ளேவரிங் வேணும்னா கூட வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துக்க முடியும். நல்லாவே இருக்கும். அதுவும் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். நம்ம சர்க்கரை போட்டோம் இல்லைங்களா, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான். கொஞ்சம் நல்லாவே தூக்கி கொடுக்கும் அந்த சர்க்கரைடைய இது. இந்த மாதிரி வந்து நல்லா நம்ம வந்து இதுக்கு வந்து கிளறி கொடுக்கணும். மறுபடியும் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி வந்து நல்லா வந்து திரண்டு வரணும் இந்த ஸ்வீட்டு. அதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து ஒட்டக்கூடாது அந்த பேனில். இப்போ இது ரெடி இருக்குது. நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். இதுக்கு நல்லா வந்து நம்மளுக்கு ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நல்லாவே வந்து ஆறட்டும். கை பொறுக்கிற பதத்துக்கு நம்ம வந்து எடுத்து நம்ம இதுக்கு வந்து ஷேப் பண்ணிக்கலாம். கையில் கொஞ்சம் வந்து நெய் வந்து தடவிக்கலாம். இந்த மாதிரி வந்து லட்டு ஆட்டம் கொஞ்சம் சின்னதாக வந்து எடுத்துக்கலாம், ரொம்ப பெருசாகவும் இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம கொஞ்சமாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். விரல வச்சு நம்ம சின்னதாக வந்து நடுவில் பள்ளம் மாதிரி வந்து செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கட்டை விரல் வச்சு கூட இந்த ஷேப் பண்ண முடியும். நீங்கள் பாருங்கள், மறுபடியும் வந்து ஒன்று செஞ்சு காட்டுறேன். ரொம்பவும் வந்து ஈஸி தாங்க. அப்படியே நம்ம கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி அதில் பள்ளம் செஞ்சோன்னா முடிஞ்சிருச்சு. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ரெசிபிங்கெலாம் அதிகமாகவே வந்து போட்டிருக்கிறேன். தேவைன்னா கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன். ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. தேவைன்னா பார்த்துங்க. பாருங்கள், பார்க்கறதுக்கே வந்து எவ்வளோ ஷைனியாக இருக்குது. பசங்க வந்து ரொம்பவே வந்து விருப்பமாக வந்து இந்த ஸ்வீட்டுக்கு வந்து சாப்பிடுவாங்க. அதேமாதிரி கெஸ்ட்டு வந்தாலும் நீங்கள் வந்து செஞ்சு வச்சிங்கன்னா ரொம்பவே வந்து உங்களுக்கு வந்து பாராட்டுவாங்க. அவ்வளோ வந்து டேஸ்டியாகவும் ஷைனியாகவும் சில்கியாகவும் இருக்குங்க. இப்போ நம்ம இதில் வந்து டெக்கரேஷன் வந்து செஞ்சுக்கலாம். இதில் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த நடுவில் வந்து வைக்க முடியும். டூட்டி ஃப்ரூட்டி வந்து நீங்கள் இதில் தேவை அப்படின்னா வைக்க முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் வேறையும் வந்து வைக்க முடியும்.
பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம நடுவில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி சாக்லேட் சிப்ஸ் இருந்தால் கூட வந்து நீங்கள் சின்ன சின்னதாக நீங்கள் வைக்க முடியும். எல்லாமே வந்து உங்களுடைய இஷ்டத்துலேயே நீங்கள் வந்து வைக்க முடியும். உங்களுக்கு இந்த மாதிரி சாக்லேட் இது கூட இல்லை அப்படின்னா நீங்கள் முந்திரி பருப்புக்கு நெய்யில் வந்து வறுத்துட்டு ஒரு முந்திரி பருப்பாக வந்து இதில் வைக்க முடியும். எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ வந்து நல்லா அட்டகாசமாக வந்து இருந்துச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட அதிகமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போகிற ரெசிபி மொபைலில் உடனுக்குடன் வந்து சேரும். என்ஜாய் ஸ்வீட்.